ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ட எப்படி இப்ப டிஜிட்டல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டா சேஞ்ச் பண்ணுறது. இந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும், நம்மளுக்கு சர்டிஃபிகேட் எப்படி கிடைக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கான சர்டிஃபிகேட்ட நீங்களே வீட்ல இருந்து ஈஸியா அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து tnesevai.gov.in இந்த வெப்சைட்ல சிட்டிசன் ஐடி லாகின் பண்ணி, உங்களுக்கான சர்டிஃபிகேட்ட நீங்களே வீட்ல இருந்து ஃப்ரீயா வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம சிட்டிசன் ஐடி லாகின் பண்ணதுக்கு உங்களுக்கான ஒரு லாகின் ஐடி வந்து கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். சிட்டிசன் ஐடி வந்து எப்படி லாகின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவ நீங்க கிளியரா பார்த்து உங்களுக்கான லாகின் ஐடி வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. லாகின் ஐடி கிரியேட் பண்ண பிறகு யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டு கேப்ச்சா போட்டு உங்களுக்கான லாகின் பேஜ வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லாம் போயிட்டு நீங்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண முடியும். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ட கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணதுக்கான லிங்க் இருக்கும். அந்த லிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்ன, ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது கீழ ப்ரொசீட் சொல்லிட்டு பட்டன் இருக்கும். அந்த பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன் இ-சேவையில எந்த ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணதா இருந்தாலும், நம்மளுக்கு ஒரு கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஜெனரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்ளிகேண்டட் யாரோ அவங்களுடைய ஆதார் நம்பர் வச்சு நம்ம பண்ண முடியும். அதனால ஆதார் கார்டு எடுத்து வச்சுட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரிஜிஸ்டர் கேன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஐகான நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கேன் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கான அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ண உடனே கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு மேல இருக்கும். அதுல அப்ளிகேண்டட் யாரோ அவங்களுடைய ஆதார் நம்பர் போடுங்க. அப்ளிகேண்டோட பேர் தமிழ்ல, இங்கிலீஷ்ல போடுங்க. அடுத்தது அவங்க ஜெண்டர், அதுக்கு பிறகு அவங்க டேட் ஆஃப் பர்த், அப்பா பேரு, அம்மா பேரு, அவங்க என்ன ரிலிஜன், என்ன கம்யூனிட்டி. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ராப்பரா குடுங்க. ஏன்னா, நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கரெக்ட்டா ஃபில் பண்ணுங்க. தமிழ்ல, இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயும். இதுல நீங்க என்ன குடுக்குறீங்களோ, அதுதான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ல வரும். அதனால தப்பு இல்லாம கிளியரா கரெக்ட்டா குடுத்துருங்க. தமிழ்ல இருந்தாலும் சரி, இங்கிலீஷ்ல இருந்தாலும் சரி. உங்களுக்கு தமிழ் டைப்பிங் தப்பா வந்துச்சுன்னா, Google Translateல போயிட்டு தமிழ்ல டிரான்ஸ்லேட் வந்து தமிழ்ல சேஞ்ச் பண்ணிட்டு, இங்கிலீஷ் டூ தமிழ் சேஞ்ச் பண்ணிட்டு, அத காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்க ஆக்குபேஷன்ல பார்த்தீங்கன்னா, நீங்க எதுவுமே குடுக்க வேண்டாம். நாட் ஸ்டாண்டர்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நாட் ஸ்டாண்டர்ட வந்து நீங்க குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து குடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் இல்ல. இங்க ரெட் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த ரெட் குடுத்துருக்க பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி நம்ம ஃபில் பண்ண வேண்டிய ஆப்ஷன் அது. அதெல்லாம் அது மட்டும் கிளியரா ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது கரண்ட் அட்ரஸ் தான் வந்து நம்ம எப்பவுமே ஃபில் பண்ணணும். பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணக்கூடாது. கரண்ட் அட்ரஸ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட், உங்களுக்கு என்ன தாலுக்கா வரும், உங்களோட வில்லேஜ் என்ன? அத வந்து கிளியரா கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க குடுங்க. உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வருவீங்க, உங்களுக்கு என்ன தாலுக் ஆஃபீஸ் வரும், உங்களோட ரெவென்யூ வில்லேஜ் என்ன? இது நீங்க கரெக்ட்டா குடுத்தா தான், உங்களோட அப்ளிகேஷன் வந்து கரெக்ட்டான விஓ, ஆர்ஐ தாசில்தாருக்கு வந்து மூவ் ஆகும். அதனால உங்களுக்கு உங்க ஏரியாக்கு எந்த தாலுக் ஆஃபீஸ் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்ட்டா குடுங்க. அடுத்தது உங்களோட ஸ்ட்ரீட் நேமு தமிழ்ல, இங்கிலீஷ்ல. அதுக்கப்புறம் ஃப்ளாட் உங்களோட வீட்டு டோர் நம்பர், அதுக்கப்புறம் உங்க பின்கோட் என்னவோ அந்த பின்கோட் குடுத்துருங்க. நீங்க கரெக்ட்டா கிளியரா குடுத்த பிறகு, பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து கரண்ட் அட்ரஸும், பெர்மனன்ட் அட்ரஸும் சேம்ன்ற பட்டன் அப்புறம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, நம்ம கரண்ட் அட்ரஸ் தான் வந்து கரெக்ட்டா குடுக்கணும். கரண்ட் அட்ரஸ்ல இருக்கிறத வந்து பெர்மனன்ட் அட்ரஸும் சேம்ன்னு சொல்லி குடுத்துருங்க. கரண்ட் அட்ரஸ்ல நீங்க என்ன தாலுக் ஆஃபீஸ் குடுக்குறீங்களோ, அந்த தாலுக் ஆஃபீஸ் தான் பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து மூவ் ஆகும். அதனால கரண்ட்ட ஃபர்ஸ்ட்டு கரெக்ட்டா ஃபில் பண்ணிட்டு, கரண்ட்டோ, பெர்மனன்ட்டோ சேம்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷனே குடுத்துருங்க. ஆ மாத்தி, மாத்தி நீங்க அட்ரஸ் குடுக்க வேண்டாம். உங்களோட ஆதார் கார்ட்ல என்ன அட்ரஸ் இருக்கோ, அதுதான் உங்களோட கரண்ட் அட்ரஸ்ல நீங்க ஃபில் பண்ணணும். அதனால அட்ரஸ் வந்து கிளியரா ஃபில் பண்ணுங்க. ஏன்னா அட்ரஸ் நீங்க கரெக்ட்டா குடுத்தா தான் கரெக்ட்டான தாலுக் ஆஃபீஸ்க்கு போகும். அதே மாரி உங்க பேரு, அப்பா பேரு, டேட் ஆஃப் பர்த்லாம் கரெக்ட்டா குடுங்க. அது நீங்க கரெக்ட்டா குடுத்தா தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ல வந்து கரெக்ட்டான நேம்ஸ் வந்து கரெக்ட்டாவே இருக்கும். அதனால இது ஃபில் பண்ணும்போதே கரெக்ட்டா ஃபில் பண்ணிக்கோங்க. 2வது மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. இந்த மொபைல் நம்பர்ல பார்த்தீங்கன்னா, ஆதார்ல ரிஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர் குடுக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு இப்ப எந்த நம்பர் குடுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த நம்பர் வேணா குடுத்துக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த நம்பர் குடுத்து ஜெனரல் ஓடிபி குடுத்தீங்கன்னா, நீங்க எந்த நம்பர் குடுத்துருக்கீங்களோ, அந்த நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபிஸ் குடுத்த பிறகு, உங்களுக்கு ரெஜிஸ்டர் குடுத்தீங்கன்னா, உங்களோட கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிட்டு, உங்களுக்கான கேன் நம்பர் வந்து ஷோ ஆகும். அதுக்கு பிறகு நீங்க ப்ரொசீட் குடுத்தீங்கன்னா, அதாவது அஃபிஷியல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணதுக்கான
லாகின் பேஜ்க்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் போகும். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். இத ப்ராப்பரா நீங்க என்ன பண்ணுங்க, ஃபில் பண்ணா தான் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்வே கரெக்ட்டா வரும். அதனால கேன் ரெஜிஸ்ட்ரேஷன வந்து ப்ராப்பரா ஃபில் பண்ணிடுங்க. இப்ப ப்ரொசீட் நீங்க குடுத்த பிறகு, நீங்க கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன டீட்டெயில்ஸ்லாம் குடுத்தீங்களோ, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஷோ ஆகும். அது எதுவுமே உங்களால எடிட் பண்ண முடியாது. எடிட்டபிள்ல இருக்கும். கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்பா, அம்மா 2 பேரும் என்ன கம்யூனிட்டின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இப்ப நீங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க. அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்ம டிஜிட்டலா இப்ப சேஞ்ச் பண்ண போறோம். இப்ப பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைன்ல எடுக்க முடியாது. ஆனா, இப்ப வரக்கூடிய டிஜிட்டல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ட நம்ம ஆன்லைன்ல எடுத்துக்க முடியும். ஒருவேளை நம்மளோட சர்டிஃபிகேட் நம்பர் தொலைஞ்சு போயிடுச்சுனா கூட, நம்ம டிஎன்இ சேவைக்கு கால் பண்ணி, டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி, உங்களோட ஆதார் நம்பர் சொல்லி நம்மளோட சர்டிஃபிகேட் நம்பர எடுத்துக்க முடியும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அதனால உங்களோட பழைய கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் டிஜிட்டலா நீங்க சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, லைஃப் லாங் எப்ப வேணா நீங்க தொலைஞ்சாலும் எடுத்துக்க முடியும். ஈஸியா ஆன்லைன்ல வந்து 1 நிமிஷத்துல டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்ப இந்த கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் நீங்க ஃபில் பண்றீங்க பார்த்தீங்களா? அங்க வந்து இப்ப நீங்க பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல என்ன டிசியா, எம்பிசியா என்ன குடுத்துருக்கீங்களோ, அதே வந்து அப்பாக்கும், அம்மாக்கும் 2 பேருக்கும் சேமா குடுத்துருங்க. அதே மாரி உங்க அப்பா, அம்மா 2 பேரும் வேற வேற கேஸ்ட்டா இருந்தா கூட, நீங்க பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல என்ன கேஸ்ட் போட்டு வாங்கியிருக்கீங்க. இப்ப அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நாடாரா இருக்காங்க. அம்மா வந்து எம்பிசியா இருக்காங்கன்னா, நீங்க எம்பிசின்னு மாத்திலாம் குடுக்கக்கூடாது. அம்மாவும் பிசி தான். பிசில நாடார் தான் சொல்லி குடுக்கணும். மாத்தி மாத்தி குடுக்கக்கூடாது. நீங்க என்ன கம்யூனிட்டிக்கு வாங்க போறீங்க? என்ன கம்யூனிட்டி, என்ன காஸ்ட்ல வாங்க போறீங்களோ, அப்பாது வாங்க போறீங்கன்னா, அப்பா, அம்மா 2 பேரும் சேம் தான் குடுக்கணும். ஒருவேள அம்மாது வாங்க போறீங்கன்னா, அப்பாவும் அதே காஸ்ட் தான் சொல்லிக் குடுக்கணும். மாத்தி மாத்தி குடுக்கக்கூடாது. அதனால அது கரெக்ட்டா குடுங்க. அப்பா, அம்மா 2 பேரும் ஒரே காஸ்ட் தான் நீங்க மென்ஷன் பண்ணணும். உங்களோட பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல என்ன இருக்கோ, அதையே வந்து நீங்க மென்ஷன் பண்ணிட்டு, இங்க வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. இப்ப டெம்பரவரியா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஃபேமிலில யாராச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. அது எஸ் குடுத்து சர்டிஃபிகேட் நம்பர மட்டும் குடுத்துடாதீங்க. ஏன்னா, அந்த மாரி குடுத்தா விஓஆர்ஐ போகாம டைரக்ட்டா வந்து தாசில்தாருக்கு போற மாரி ஆப்ஷன் வந்துருது. தாசில்தார் என்ன பண்றாங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிர்றாங்க. விஓஆர்ஐ தாசில்தார் தான் வரணும். நீங்க டைரக்ட்டா எனக்கு சென்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்க. அதனால நோ குடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்க. இப்ப வந்து இதுல நீங்க என்ன கம்யூனிட்டி அண்ட் காஸ்ட் குடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து கிளியரா குடுத்துருங்க. குடுத்துட்டு சப்மிட் குடுங்க. சப்மிட் குடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்ளிகேண்டோட ஃபோட்டோ, அதுக்கு பிறகு அப்ளிகேண்டோட ஆதார் கார்ட் கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். உங்க வீட்டு ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு சென்ட் பண்ணுங்க. இல்லன்னா பழைய ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா, அந்த பழைய ரேஷன் கார்டு கூட அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது அப்பாவுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இல்லைன்னா அம்மாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இல்லைன்னா உங்க கூட பொறந்தவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அடுத்தது டிக்ளரேஷன் ஃபார்மேட் வந்து கேட்பாங்க. அந்த டிக்ளரேஷன் ஃபார்மேட் மேலேயே இருக்கும். அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு பிடிஎஃப்பா வந்து டவுன்லோட் ஆகும். அதுல அப்ளிகேண்ட் சைன் பண்ணிட்டு, அத வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாரி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், செல்ஃப் டிக்ளரேஷன் இது 3மே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். அதுல உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. இப்ப கம்யூனிட்டி ப்ரூஃப் வந்து எப்படி வந்து நம்ம சப்மிட் பண்ணணும்னா, இப்ப வந்து உங்க அப்பா இல்ல அம்மா யார்கிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கோ, அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க அப்லோட் பண்ணணும். அடுத்தது, ஆ உங்க அப்பா, அம்மாவுடைய ஸ்கூல் இல்ல காலேஜ் டிசி இருந்துச்சுன்னா, அந்த டிசிய வந்து சப்மிட் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்பா, அம்மாக்கு வந்து ஸ்கூல் டிசி இல்லன்னா, இப்ப நீங்க 10தோ 10த் இல்ல 12த் படிச்சிருக்கீங்க, இல்ல காலேஜ் முடிச்சிருக்கீங்கன்னா, உங்களுக்கு டிசி குடுத்துருப்பாங்கல்ல, அந்த டிசியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நீங்க அப்லோட் பண்ணுங்க. அதே மாரி நீங்க வாங்குன சின்ன வயசுல வாங்குன பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும் பார்த்தீங்களா? அதையும் அப்லோட் பண்ணுங்க. அப்பா, அம்மா இல்ல சிப்லிங்ஸ் இவங்கள்ல யாரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களுது பழசு இருக்கோ, அத வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஆ அதுக்கு பிறகு உங்க அப்பா, அம்மா இவங்க 2 பேர்ல யாராச்சுடைய டிசி இருந்துச்சுன்னா, டிசி அப்லோட் பண்ணுங்க. டிசி இல்லைன்னா, உங்களுடைய 10த், 12த் காலேஜ் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ, அந்த டிசி இருக்கும்ல, அந்த டிசி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அப்லோட் பண்ணுங்க. அதே மாரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணுங்க. இது நான் சொன்ன இந்த டாக்குமெண்ட்ட கண்டிப்பா நீங்க அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணா தான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கிடைக்கும். நீங்க ப்ராப்பரா நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க ஃபோட்டோ, ஆதார் கார்ட், ரேஷன் கார்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் அதுக்கப்புறம் பேக். அதுக்கு பிறகு அப்பாவுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அடுத்தது அப்பாவோட கம்யூனிட்டி டிசியோட ஃப்ரண்ட். இல்லைன்னா உங்களோட டிசி ஃப்ரண்ட், அதுக்கப்புறம் டிசி பேக். டிசி பேக், ஃப்ரண்ட்க்குலாம் என்ன பண்ணுங்க, இதுவே கம்யூனிட்டியே கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இந்த மாரி ஒன் பை ஒன்னா அப்லோட் பண்ணிட்டு அடுத்தது உங்க செல்ஃப் டிக்ளரேஷன் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு மேக் பேமெண்ட் ஆப்ஷன் வரும். பேமெண்ட் வந்து கட்டுற மாரி சொல்லுவாங்க. இது எல்லாமே ப்ராப்பரா நீங்க வந்து அப்லோட் பண்ண பிறகு,
பேமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ₹60 கட்ட வேண்டியது இருக்கும். ஆன்லைன்ல நம்ம ஜிபே மூலமாவே ஈஸியா கட்டிக்கலாம். கட்டி முடிச்சோனே உங்களுக்கு பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்ன்னு வந்துரும். பிரிண்ட் ரிசிப்ட்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த பிரிண்ட் ரிசிப்ட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணதுக்கான அக்னாலஜ்மென்ட் காப்பி வந்துரும். உங்க ஃபோனுக்கும் மெசேஜ் வந்திருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் குடுத்திருப்பாங்க. இப்ப வந்து நம்ம சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணியாச்சு. இந்த சர்டிஃபிகேட்ட நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணறது? இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். இப்ப நீங்க சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி பார்த்த பிறகு நார்மல் டிஎன்இசி வெப்சைட்ல லாகின் பண்ணிக்கோங்க. அதுல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அதுல உங்களுக்கு இங்க செக் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஐகான கிளிக் பண்ணிட்டு, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அதாவது உங்களுக்கு ஒப்புகை சீட்டு குடுத்திருப்பாங்கல்ல, அந்த அப்ளிகேஷன் நம்பர இங்க வந்து டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விஓ, ஆர்ஐ, தாசில்தார் 3 பேருக்கான ப்ராசஸ் மெத்தட் முடிஞ்சு, உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க்கும் இருக்கும். நீங்க சர்டிஃபிகேட்ட வந்து ஈஸியா வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு, ஆன்லைன்லயே டவுன்லோட் பண்ணிக்கிற மாரி வந்துரும் உங்களுக்கு. அதே மாரி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா கூட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபோனுக்கும் மெசேஜ் வரும். உங்களுக்கான சர்டிஃபிகேட் ரெடி ஆயிடுச்சு. நீங்க சர்டிஃபிகேட்ட டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு, நீங்க ரிஜிஸ்டர் பண்ண அந்த ரிஜிஸ்டர் பண்ணவோ ஒரு நம்பர் குடுத்துருப்பீங்கல்ல, அந்த நம்பருக்கும் மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்த பிறகு நீங்க சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி டவுன்லோட் ஆயிடும். அத டிஜிட்டல் சிக்னேச்சர் வேலிடேட் பண்ணிட்டு, நீங்க சர்டிஃபிகேட்ட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்டிஃபிகேட் நம்பர் இருந்துச்சுன்னா, நீங்க எப்ப வேணா ஆன்லைன்ல ஈஸியா 1 நிமிஷத்துல சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். அதுவே நம்ம பழைய சர்டிஃபிகேட் இருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு கார்டு மாரி குடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்ட நம்மளால டவுன்லோட்லாம் பண்ண முடியாது. ஒரு வேள அந்த சர்டிஃபிகேட் டேமேஜ் ஆயிடுச்சுனாலும் சரி, தொலைஞ்சிருச்சுனாலும் நம்மளால திரும்ப எடுக்க முடியாது. ஆனா, இந்த சர்டிஃபிகேட்ல நம்மளுக்கு அந்த மாரி ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. நம்ம ஈஸியா ஆன்லைன்ல எப்ப வேணா இப்ப நம்ம சர்டிஃபிகேட் அப்லோட் பண்றோம்னா, இன்னும் 20 வருஷம் கழிச்சு கூட பார்த்தீங்கன்னா, திரும்ப சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். தொலைஞ்சிருச்சுனா கூட நம்ம ஈஸியா எடுத்துக்க முடியும். ப்ராப்ளமே இல்ல. அதே மாரி நம்ம சர்டிஃபிகேட் நம்பர் தொலைச்சுட்டோம், மிஸ் பண்ணிட்டோம்னா கூட, டிஎன்இ சேவைக்கு கால் பண்ணி, இந்த மாரி என்னோட சர்டிஃபிகேட் தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னா கூட, நம்ம ஆதார் நம்பர் சொன்னாலே, அவங்க வந்து நம்ம சர்டிஃபிகேட் நம்பர சொல்லிடுவாங்க. நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஈஸியா நம்ம சர்டிஃபிகேட்ட எடுத்துக்க முடியும். இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி, உங்களுக்கான பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ட புது டிஜிட்டல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டா சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி தரணும். அந்த மாரி உங்களுக்கு ரெக்வயர்மென்ட் இருந்துச்சுன்னா, என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும், இல்ல சர்டிஃபிகேட் டவுட்ஸ் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நான் உங்களுக்கு பண்ணி குடுக்குறேன். இவ்ளோ நேரம் இந்த வீடியோவ ரொம்ப பொறுமையா பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு என்னோட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.